கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய கிருபையும் நம் நடுவிலே வெளிப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் இந்த பகல் வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நிரந்தனை நல்லவர். நடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய், நன்மை செய்கிறவராய், போதுமானவராய், பரிகாரியாய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிற அப்படி ஆச்சரியமான விதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை தந்தீர், பலனை தந்தீர். ஆண்டவரே, ஆராதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை நாயகரே, உம்மை துதிக்கிறோம்பா. எங்கள் அடைக்கலமானவரே, உம்மை துதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. அனுகூலமான துணையானவரே, உம்மை துதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த நான்கு வீடுகளில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய விசேஷித்த வல்லமை அதிகமாய் வெளிப்படுவதாக. ஆவியானுடைய கிரியைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் தகப்பனே. ஆவியானுடைய பிரசன்னைகள் மத்தியில் வெளிப்படட்டும் தகப்பனே. ஆவியானுடைய பலத்த கரவின் நடுவில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபோ ஷதராதரா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட ஹல்லேலூயா, குறைகள் தீர்ப்பவரே, என் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, தீடத்தா
பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, கூட இரு அரமோஷகரை அந்தரே குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் ஹல்லேலூயா, முத்திரை ஆனவரே, இன்று முத்திரை ஆனவரே, பரிசுத்த ஆவி, ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இரு எங்கள் குறைகளெல்லாம் தீர்ப்பவரே, இந்த ஆராதனைகள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட ரவாதரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகின்றீர் அப்பா, நீர் சாட்சியாய் நிறுத்துகின்றீர், சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியே, கர்த்தர் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, ஓ பரிசுத்த ஆவியே, கர்த்தர் துணையாளரே, கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியே, கர்த்தர் துணையாளரே, கூட இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறவரே, சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, என் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள எங்கள் அன்பின் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஆண்டுடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிற பாதைகளுக்காக, விதங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுவதும் இன்னைக்கு பலவிதமான கொள்ளை நோயினாலும், வெட்டுக்கிளிகளினால், யுத்தங்களினாலும் கலங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்க வைத்திருக்கிற தேவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த பாடல்கள், ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நம்முடைய பார்வையில் அருமையாயிருக்க ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஹல்லேலூயா எங்களோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்து கொண்டு ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்த்தாலும் தகப்பனுடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே ஆட்கொள்ளுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாள் நல்ல வார்த்தைகளை கொண்டு கர்த்தர்களோடு நீர் பேச
வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் புறப்படும் போதே ஆண்டவரே குடும்பங்களில் விடுதலை உண்டாக, ஆண்டவரே ஜெயம் உண்டாக, தோல்விகள் மாற, அற்புதங்கள் நடக்க ஆவியானவர் இந்த நாளில் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். என் ஆண்டவர் இந்த நாளில் நீர் உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவர் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். சீக்கிரமாய் நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு வழிகளை திறந்து தாரும். துதிக மகிமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இந்த நல்ல பகல் வேளையிலே நம்மளமாய் மகிமைப்படட்டும். இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை பாடல் மூலமாய் பாடி உடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமமே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளையே ஒரு நாளும் மறவாதே. என்னதான நல்ல ஒரு பாடல். இந்த பாடலை எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை இருக்கிற இடங்களிலே கரம் தட்டி பாடி கர்த்தர் உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டினாரே என்று சொல்லி வாழ்நாளெல்லாம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. போல
சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு செய்த 12வது 13வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஒரே ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், 116ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தார். நான் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே என்னை விடுவீம் என்று சொன்ன போது மனிதர்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை, ஆனால் கர்த்தரோ எனக்கு செவி சாய்த்தார். செய்த உபகாரம் என்ன தெரியுமா? என்னை இக்கட்டான சூழ்நிலை எனக்கு செவி கொடுத்து, அல்லேலூயா, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்ட போதிலும், பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்த போதிலும், இக்கட்டுகளும் சஞ்சலங்களும் என்னை நெருங்கி வந்த போதிலும், அல்லேலூயா, கர்த்தரின் ஆத்துமாவை 4 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவீம் என்று கெஞ்சினேன். ஆனால் அவர் மனதுருக்கமுடையவராய் என்னுடைய எல்லா இக்கட்டுகளும் என்னை அவர் விடுவித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான இடுக்கத்தோடு நெருக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், எந்த நிலைமையில் இருந்து கொண்டு கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு நெருக்கத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனுடைய நெருக்கத்தை மாற்ற முடியுமானால், இது அந்த காலங்களிலே உபத்திரத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை விடுவிக்க போகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதீர்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஆண்டவர் இந்த காலங்களை மகிமைப்படுத்த முடியும்? அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இணைந்த அந்த வார்த்தை நம்ம சொல்லுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுகளில் நின்று
செய்த நன்மை அப்படி முழங்கால் படிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் அல்லேலூயா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் கர்த்தர் செய் நன்மைகளை ஒரு நாளும். எத்தனை பேர் காரியங்கள் ஆண்டவருக்கு நன்மை செய்த தெய்வத்தை கரம் தட்டி ஆண்டவரை துதிக்க முடியும்? எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்வது அவருடைய கிருபை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை நீக்கினாரே. ஆமென். குற்றங்கள் மன்னித்தாரே. நம் நோய்கள் நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே. ஜீவனை நீத்தாரே. படுகொலியில் நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே மறவாதே. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாது முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் இருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? அல்லேலூயா. என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் ஆவியானவரை ஆராதிக்கும் போது ஒரு தெய்வீக விடுதலை எனக்கென்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன்? அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி எத்தனை பேர் உள்ளத்தை ஆழ்ந்த ஆண்டவர் சில நன்மைகளை சொல்லி துதிக்க முடியும்? நல்ல கரங்களை தட்டி கத்துல துதிக்க பார்க்கலாம். Shagara
பரிசுத்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், பரிசுத்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், பரிசுத்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், தெய்வ கிருபை வெளிப்படட்டும், தெய்வ வல்லமை வெளிப்படட்டும், தெய்வ மகிமை வெளிப்படட்டும், தெய்வனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், தெய்வனுடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாதவருடைய வல்லமை இந்த பகலில் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இங்கு வாரும், இறங்கி நீங்க வந்தாதான் விடுதலை, நீங்க வந்தாதான் எங்களுக்கு அற்புதம், நீங்க வந்தாதான் எங்களுக்கு சுகம், நீங்க வந்தாதான் எங்களுக்கு கட்டுகள் உடையும், நீங்க வந்தாதான் எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நீங்க வந்தாதான் எங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் இருந்து கொண்டு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு ராஜாவை வரவேற்கிறோம், ராஜாவை வரவேற்கிறோம், ராஜாவை வரவேற்கிறோம், ராஜாவை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டு ஆண்டுடைய பாதத்தில் அவர் அமர்ந்திருந்தார்.
இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற, இந்த ஆராதனைகளோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே அதிகமாய் அழுத்தி சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பாதத்தில் இருப்பதை மறந்து விடாதே. எந்த நிலைமையிலும் அவருடைய பாதத்தில் இருந்து கதறுகிறதை மறந்து விடாதே. அதை விட்டு பின்வாங்கி விடாதே. ஆண்டவருடைய பாதத்தில் அழுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து புலம்புகிற ஒவ்வொரு புலம்பலையும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கடுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படி பாதத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம வாழ்க்கையை புதிய பலத்தால் ஆண்டவர் நிரப்புவார். கழுகுகளை போல சட்டை அடித்து உயர எழும்புவதற்கு தேவன் பலன் தருவார். மீண்டும் மீண்டும் கர்த்தர் வார்த்தை மட்டும் இருதயத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பாதத்தில் இருப்பதை மறந்து விடாதே. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை மறந்து விடாதே. அவருடைய பாதத்தில் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் பிரகாசமான நட்சத்திரமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே முழங்கால் பிடிட முடிஞ்சவங்க அப்படியே முழங்கால் பிடிட்டு 2 கரங்களை கூப்பி உங்க பாதத்தை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த காலவேளை எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய பன்முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ வலது கரத்தை உயர்த்தி என்னை கைவிடாதிருந்தாரா, என்ன நீந்தை தேடினும் என்னை கைவிடாதிருந்தாரா, என்ன நீந்தை தேடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுவேன், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை அந்த பாதத்தில் வந்திருக்கிறோம். தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே. ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல போறோம். தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் இயேசுவாய வாழ்க்கை. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே, என்னை தேற்றிடும்
சமுத்திரம் வந்திருக்கிற உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலைகளில் என்னை உயர்த்த போகிறேன், என் தலைகளை உயர்த்த போகிறேன், என் கொண்டை காண்டாமிருகத்தின் கொண்டை போல உயர்த்த போகிறேன், இது என்னையால் என்னை அபிஷேகம் பண்ண போகிறேன், என் பாத்திரங்கள் நிரப்ப போகிறது, சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தரை உயர்த்த போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, ராஜா என்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ராஜா என் தலை உயர்த்த போகிறேன், உமக்கு நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி. தொடர்ந்திருக்கிற ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியில் கர்த்தர்களோடு இடைபடுவீராக. ஒவ்வொரு தெய்வ மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய பரிசுத்த அக்னியோடு இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெப விண்ணப்ப வேலை ஆசீர்வதி. தொடர்ந்து எங்களோடு நீர் உடைய வார்த்தையை கொண்டு பேசும். உடைய கரத்திரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அப்படியே ஞான சகோதரோடு இணைந்து சில ஜெபங்களுக்காக, தேசத்தினுடைய நன்மைகளுக்காக, தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, திருச்சபையின் ஆசீர்வாதங்களுக்காக அருமையான சகோதரனோடு இணைந்து சில ஜெபங்களுக்காக ஒரு 10 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே கண்ணின் மணி போல பாதுகாத்து அப்பா ஒரு விஷயம் கூட உடைய ஸ்தம்பத்தில் வர நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஜனங்கள் அப்பா இந்த நாளை காணாமல் தகப்பனை எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலும் தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு நல்ல பாக்கியத்தை தந்து அப்பா இந்த நாளை நீ காண கிருபை செய்தபடி ஆமை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உயர்த்துகிறேன் ராஜா. அப்பா உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தபடியா நன்றி தகப்பனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஆமைக்கு நன்றி தகப்பனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறேன், உயர்த்துகிறேன் தகப்பனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை ஆள வச்சு இந்த கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை விட்டு மாறி போக நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்ட ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா அவருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க நீ செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே கிருபையா இறங்குங்கப்பா, கிருபையா இந்த நோயை மாற்றி போடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ அந்த நோயை எங்கள் தேசத்தை விட்டு மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த கொள்ளை நோய் முற்றிலுமா எங்கள் தேசத்தை விட்டு மாறி போகும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவருடைய சுகப்படுத்தும் கருத்தினால் எங்களை தொடுங்கப்பா. அப்பா சுகப்படுத்தும் கருத்தினால் எங்களை தொடுங்கப்பா. அப்பா அவருடைய ரத்தத்தை ஊற்றி எங்களை கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்பா நோயிலிருந்து விடுதலை பட கிருபை செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை நீ முத்திரையை போடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை தொடாதபடி, அப்பா இந்த கொள்ளை நோய் எங்கள் குடும்பங்களை தொடாதபடி தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் ஒரு அடையாளத்தை போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த சத்துருவான கொள்ளை நோய் எங்களை தொடாதபடி தகப்பனே நீர் வேலை அடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நோயினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் சகோதரை தருகிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. உடைய அபிஷேகம் கரம் தகப்பனுடைய சுகப்படுத்தும் கரம்ப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா மருத்துவமனையில் காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய சமூகத்தில் தருகிறேன் ராஜா. அப்பா நீ தொடுங்கப்பா, விடுதலை இன்றே உண்டாகட்டும்பா. அப்பா சுகம் இன்றே கட்டளையிடப்படட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பா சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே.
நோய் நிமித்தமாகப்பா, அந்த லாக்டவுன் நிமித்தமாகப்பா, ஸ்தோத்திரமானவரே, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய சமூகத்தில் தருகிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களுக்கு தகப்பனே, அப்பா நீ வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களுக்கு தேவையான சுகத்தை நீ கட்டளையிடுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா, நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரமானவரே, அப்பா ஆகாரத்தில் எந்த குறைவுகளும் வராதபடி தகப்பனே ஒவ்வொருவரையும் நீ போஷிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் நீ பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் தேவையானவற்றை நீ போஷிக்கிறீர் தகப்பனே. ஆகாயத்து பறவைகளுக்கும் நீ போஷிக்கிறீர் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரமானவரே, அப்படிப்பட்ட நீர் எங்களுக்கு போஷிக்கிறீர் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரமானவரே, இந்த பஞ்ச காலத்திலே அப்பா எங்கள் ஜனங்களை எங்களை நீ போஷிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்திலே பஞ்சம் வராதபடி தகப்பனே, ஸ்தோத்திரமானவரே, எங்கள் தேசத்திலே பஞ்சத்தினால் ஜனங்கள் அழிந்து போகாதபடி, அப்பா ஆகார குறைவினால் எங்கள் ஜனங்கள் அழிந்து போகாதபடி தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீர் தரும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்திலே பஞ்சம் ஆளுகை செய்யாதபடி தகப்பனே உம்முடைய அப்பா ஸ்தோத்திரமானவரே, உம்முடைய காரணங்கள் தேசத்தை தொடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் தேசத்து ஜனங்களை தொடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரமான ஆகார குறைவினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் சமயங்களை தருகிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களை நீ சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தேவையானவற்றை கொடுங்க தகப்பனே. அப்பா, குடும்பங்களுக்குள்ளோட சமாதானம் காணப்படட்டும்பா. குடும்பங்களுக்குள்ளோட சந்தோஷம் காணப்படட்டும் தகப்பனே. குடும்பங்களுக்குள்ளோட உடைய ஆறுதல் காணப்படும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீ சந்திங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ சந்திங்க தகப்பனே. அப்பா, எங்கள் குடும்பங்களிலே தகப்பனே மதுபான போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய சமூகத்தை தருகிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் நீ சந்திங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் நீ தொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த போதை பழக்கம் எங்கள் தேசத்தை விட்டு மாறி போகட்டும் தகப்பனே. அப்பா, அந்த அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் தகப்பனே, இந்த கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டமைக்கப்படுவார்களாக தகப்பனே. அப்பா, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை கண்டுகொள்வார்களாக. அப்பா, இந்த அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை கண்டுகொள்வார்களாக தகப்பனே. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஜனங்களை விடுதலை பண்ணுங்கப்பா. அப்பா, இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரமானவரே, அப்பா நீர் விடுதலை தருகிறவர். அப்பா, நீர் விடுதலை தருகிறவர் தகப்பனே. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தீராவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரமானவரே, நீர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரமானவரே, நீர் பார்க்க செய்கிறவர், சிலர்களை கேட்க செய்கிறவர், உண்மைகளை பேச செய்கிறவர் தகப்பனே. நீர் விடுதலை கொடுங்கப்பா. அப்பா, கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரமானவரே, அப்பா எங்கள் தேசத்திலே அப்பா ஆளுகை செய்கிற தகப்பனே ஒவ்வொரு அரசு அதிகாரிகளை தகப்பனே ஸ்தோத்திரமுடைய சமத்திலே தருகிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீ சந்திங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுங்க. அப்பா, ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்தை சரியான பாதையை நடத்த ஆண்டவரே நீர் அந்த ஜனங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, சரியான தீர்மானங்களை எடுக்க தகப்பனே, இந்த ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றும்படியா ஞானத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஞானத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞானம் உம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரமான நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் தேசம் பொருளாதாரத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா, நாங்கள் வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்தை அப்பா பொருளாதாரத்தில் வளர்ந்து பெரிய கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, விலைவாசிகள் குறைய கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஜனங்கள் அடுத்த லெவலுக்கு போக கிருபை செய்யுங்கப்பா. வாழ்க்கை கட்டத்தில் அப்பா முன்னேற கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் தேசம் வளர கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரமான இந்த கொள்ளை நோயோ தகப்பனே, ஸ்தோத்திரம், இந்த லாக்டவுன் எங்களை பாதிக்காதபடி, அப்பா எங்கள் தேசம் விழுந்து போகாதபடி தகப்பனே. அப்பா, பொருளாதாரத்தில் எழும்ப நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரமானவரே, அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம், பாதைகளை ஏற்படுத்தி தாங்கப்பா. பாதைகளை ஆயத்தப்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் அப்படி செய்ய போகிறபடியா செய்து வருகிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஜனங்களுடைய சமத்தை தருகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு ஆலயங்களையும் சமத்திலே தருகிறேன்ப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் சமத்திலே தருகிறேன் தகப்பனே. அப்பா, மூடி காணப்படுகிற ஒவ்வொரு ஆலயங்களும் திறக்கப்படும்படியா செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரமானவர், அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதவுகளையும் திறக்கும்படியா
நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு நிமிடம் நம்ம எல்லாம் முழங்கல் படிடுவோமா? நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சிகளை கத்தர் மாற்றி, நம்முடைய குடும்பம் நமக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், யாருக்கும் இந்த கொள்ளை நோய் வராதபடிக்கு எல்லாரையும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாக்கும்படி ஒரு நிமிடம் நம்முடைய கரங்களை உயர்த்தி தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்கு சேமத்தை கட்டிடும். எங்கள் குடும்பங்களை நீர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திருச்சபை பிள்ளைகள் ஆண்டவரை, எங்கள் தேசத்தில் இருந்து இருக்கிறதான பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொருவரை கர்த்தருடைய கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க. இந்த கொள்ளை நோய்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்குங்க. ஆண்டவரை, இந்த கொள்ளை நோய்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விலக்குங்க. ஆண்டவரை, எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், யாரையும் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை அண்டி விடாதபடிக்கு, ஆண்டவரை அணுகாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மூடுபடியாய் எங்கள் இந்த நேரத்தில் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்வதற்காக நன்றி. ஆண்டுடைய கரத்தில் எங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தர் செய்து உங்களுடைய நாமத்தை இந்த தேசத்தில் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எகிப்தியனுக்கு இஸ்ரவேலுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற கர்த்தருடைய கரத்திலே எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவைகளை சந்தியும், தேவைகளை சந்தியும், தேவைகளை சந்தியும், பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கருணைகளை கருத்தினுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தருடைய நம்மை ஆசீர்வதிக்க பொருட்களை கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கருத்தினை ஒப்புக் கொடுக்கிற நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, துதி கன மகிமை மக்கை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுணைத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக நான் தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நல்ல பகல் வேளையின் மூலம் மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு தியானிக்க பலன் தருவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 6வது 7வது வசனத்தை இந்த நாளிலே செய்திக்கு சாராம்சமாய் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 122 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின அரோகர சங்கீதம் என்ற இந்த சங்கீதத்திற்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பொதுவாக இந்த வார்த்தை வீடுகளை பிரதிஷ்டை பண்ணுகிற வீடுகளிலும் வாசிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. பாருங்கள், ஆனால் இந்த காலைவெளியில் கர்த்தர் இந்த வார்த்தை நம்மோடு பேச போகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்ற வார்த்தையை இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் பேச போகிற செய்தி தலைப்பு அலங்கத்திற்குள் சமாதானம். பாருங்கள், இன்னைக்கு எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சமாதானத்திற்காக மனிதர்கள் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சமாதானம் இல்லை. என்று சொன்னால் நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், ஒருபுறம் சீனாவுடைய தாக்கம், மறுபுறம் நேபாளுடைய தாக்கம், மறுபுறம் பாகிஸ்தானுடைய தாக்கம், இன்னொரு புறம் வெட்டுக்கிளிகள், இன்னொரு புறம் கொள்ளை நோய்கள், பலவிதமான சூழ்நிலைகள் தேசத்தில் இருப்பதினாலே தேசத்திலும் சரி குடும்பங்களிலும் சரி இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த காலையில் தேவனுடைய பிள்ளை ஒருவேளை சமாதானம் இல்லாமல் எப்படி இந்த காரியம் முடியும், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும், என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரும் என்று இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் போது உங்கள் வீடுகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் இறங்கி வருவதாக, உங்களுடைய இல்லங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கி வருவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த வசனத்தை வாசிக்கிற போது அலங்கத்திற்குள்ளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சமாதானம் அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது என் உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தால் போதும், என் வீட்டுக்குள்ள ஒரு
ஒரு சமாதானம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எந்த சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அலங்கம் என்றால் என்ன? கோட்டை. கோட்டை என்றால் என்ன? நம்முடைய வீட்டை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய எல்கைகள், நம்முடைய காம்பவுண்ட் வாலை சுற்றிலும் நம்முடைய எல்கைக்குள் போகும்போது நம்ம இல்லங்களுக்குள் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம்முடைய ஜீவ காலம் முழுவதுக்கும் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகத்தில் சமாதானத்துக்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இப்படி அவருக்கு ஒரு பெயரிடப்பட்டது, அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. இந்த காலை விட அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை, அநேக ஊழியர்களுடைய குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை, அநேக ஊழியர்களை தாங்குகிற அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வருவதாக. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை கண்ணீரோடு வார்த்தை கேட்கலாம். உன் அலங்கத்துக்குள்ளே இந்த தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு இதோ தன்னுடைய திறந்த வாசல் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். இதோ கர்த்தருடைய அலங்கத்திற்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை தந்து இன்றைக்கு நிரப்பி அனுப்ப விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். எதை குறித்து நீ கலங்கினாயோ, எதை குறித்து கண்ணீர் வடித்தாயோ, எதை குறித்து நீ புலம்பினாயோ, எதற்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் அலங்கத்திற்குள்ளே கட்டளையிடுகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே கட்டளையிடுகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே கட்டளையிடுகிறார். உன் எல்லை முழுவதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உன் எல்லை முழுவதும் தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. உன் எல்லை முழுவதும் அன்றைக்கு யோபை சென்று வேலி அடைத்த கர்த்தர் உன் இல்லங்களை சென்று வேலி அடைக்கிறார். உன் எல்லையை சென்று கர்த்தர் வேலி அடைக்கிறார். உன் அலங்கத்திற்குள் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உன் அலங்கத்தை சென்று கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த வசனத்தை 2 பகுதியாக சொல்ல முடியும். ஒன்று அலங்கத்துக்குள்ளே, இன்னொன்று அரண்மனைக்குள்ளே. அலங்கம் என்று சொன்னால் வீட்டை சுற்றிலும் இருக்கிற பகுதி. அரண்மனை என்று சொன்னால் உன்னுடைய வீடு. வீட்டுக்குள்ளே சுகம் வேண்டும், அரண்மனையிலே சமாதானம் வேண்டும். அநேகத்தில் பேசும்போது சொல்லுகிற ஒரு காரியம், வெளியில போனா சந்தோஷமா இருக்கிறேன், வெளியில போனா சமாதானமா இருக்கிறேன், வெளியே போனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்ப இந்த வீட்டுல அந்த காம்பவுண்ட்ல வந்து கால வைக்கிறோம், அப்போதே எனக்கு ஒரு ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கண்ணீரோடு நான் என் வீட்டுல நாட்களை கடக்கிறேன். கொஞ்சம் வீடு மாறி நிக்கலாமான்னு பாக்குறேன், கொஞ்சம் வாடகை வீட்டுக்கு போலாமான்னு பாக்குறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, அரண்மனைக்குள்ள இதோ சமாதானம் வருகிறது. இதோ ஒரு அரண்மனைக்குள்ள சமாதானம் வருகிறது. ஒரு அரண்மனைக்குள்ள நீ வரும்போது ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு அரண்மனை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாருக்கு இந்த வார்த்தை எழுதப்பட்டது? 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக இந்த வார்த்தை எழுதப்படுகிறது? எருசலேமுக்காக எழுதப்படுகிறது. எருசலேமில் இப்பொழுது சமாதானம் இல்லை, எருசலேமிலே சமாதானம் இல்லை. ஒரு காலத்தில் சமாதானமாக இருந்த எருசலேம், ஒரு காலத்தில் ஆராதனை இருந்த எருசலேம், ஒரு காலத்தில் தேவ பிரசன்னமாக இருந்த எருசலேம் இப்பொழுது சமாதானத்தை இழந்து விட்டது. ஆகவே தான் தாவீது சொல்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொண்ட வேண்டுதல் கேட்கப்படுகிறது. இல்லத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் தர விரும்புகிறார். ஒருவேளை குடிவரை நிமித்தமாய் உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, ஏதோ ஒரு கேஸ் நிமித்தமாய் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, வியாதி நிமித்தமாய் குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, பண நெருக்கடி நிமித்தமாய் குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வருவதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வருவதாக. உன் அலங்கத்துக்குள் சமாதானம் வருவதாக. சமாதானம் வருவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமின் அலங்கத்திலே சமாதானம் ஒரு நாட்களில் இருந்தது. ஒரு நாட்களில் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்துச்சு. அந்த பட்டணத்துக்குள்ளே சமாதானம் இருந்தது. அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு ஆரவாரம் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ எருசலேமில் சமாதானம் இல்லை, எருசலேமில் நிம்மதி இல்லை, எருசலேமிலே சந்தோஷம் இல்லை. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள் சமாதானம் வருவதாக, உன் அலங்கத்துக்குள் சமாதானம் வருவதாக. காரணம் நான் எருசலேமுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் இந்த எருசலேமில் சமாதானம் இல்லை தெரியுமா? நீங்கள் திருப்பி வேதத்தை
அதனுடைய 2வது 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏன் எருசலேமில் சமாதானம் இல்லை? இந்த எருசலேமுக்குள் எப்படி சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பதை இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். முதலாவது தியானிக்க போகிறோம், ஏன் இந்த எருசலேமில் சமாதானம் இல்லை. வாசிக்கலாம் 2வது 3வது வசனம். என் சகோதரனாகிய ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பினேன். யூதரின் செய்தியை எருசலேமின் செய்தியை விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டிருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கள் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஏன் இந்த எருசலேமில் சமாதானம் இல்லை? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது. அலங்கம் என்றால் என்ன? மதில் சுவர்கள். எருசலேம் ஒரு பட்டணத்துக்கு ரொம்ப முக்கியம் 2 காரியங்கள். ஒன்று மதில் சுவர், இன்னொன்று இராணுவ படை. பாருங்கள், இப்பொழுது வேதம் சொல்லுகிறது எருசலேமில் கட்டப்பட்டிருந்த அலங்கம் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டது நிமித்தமாய் அங்கிருந்த ஜனங்கள் பிடிக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அதுவரைக்கும் சந்தோஷமாக இருந்த பட்டணம், அதுவரைக்கும் நிம்மதியாக இருந்த பட்டணம், அதுவரைக்கும் சமாதானமாக இருந்த எருசலேம் இப்பொழுது மகா நிந்தைகளையும் மகா அவமானங்களையும் அங்கே சந்திக்கிறது. காரணம் என்ன? அலங்கம் இடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை குடும்பத்திலே அலங்கம் என்று சொல்லுகிற தேவனுடைய பாதுகாப்பு இடிக்கப்பட்டிருக்கிறதோ, அலங்கம் என்று சொல்லுகிற தேவனுடைய பாதுகாப்பின் கரம் உன்னுடைய குடும்பத்தை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஆனால் இந்த காலங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வரப்போகிறது. மீண்டும் உன் அலங்கத்துக்குள்ள விடுதலை வரப்போகிறது. மீண்டும் கர்த்தருடைய கரம் உன் அலங்கத்துக்குள் வெளிப்பட போகிறது. இடிந்து கிடக்கிற சில அலங்கங்களை கர்த்தர் கட்டுகிறதை ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறேன். இந்த சத்திய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நிம்மதி இல்லாமல் இருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஒரு அலங்கத்தை கட்டும்படி தேவனுடைய கரம் இந்த காலங்களில் இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி எல்லாம் அல்லேலூயா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நெகேமியா சிறை பிடித்துக் கொண்டு போகப்பட்ட நெகேமியா இப்பொழுது சிறையில அவன் அந்நிய தேசத்திலே கொண்டு போகப்படுகிறான். அந்நிய தேசத்தில் இருந்து கொண்டு இவருடைய எண்ணமெல்லாம் நாங்கள் எருசலேமில் இருக்கும் போது சமாதானமாய் இருந்தோமே, எருசலேமில் இருக்கும் போது நிம்மதியாக இருந்தோமே, இப்பொழுது தீங்கையும் நிந்தைகளையும் அனுபவிக்கிறோமே என்று சொல்லி ஒரு நாள் ஒரு மனிதனிடத்தில் கேட்கிறான், எப்பா இப்ப எருசலேம் எப்படி இருக்கிறது? எப்பா எருசலேம் பட்டணம் இப்ப எப்படி இருக்கு? அவன் சொல்லுகிறான், மகா நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அதில் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கு ஒரு நிம்மதி இல்லை. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேறி அழைத்த போது சத்துரு அந்த வீட்டுக்குள்ளே குடியேற முடியவில்லை. இன்னைக்கு அநேக வீடுகளுக்குள்ளே கர்த்தரால் போடப்பட்ட வேர்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் போடப்பட்ட அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தான் அநேக குடும்பங்கள் இன்றைக்கும் கண்ணீர். எத்தனை இரவுகள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனையோ நேரம் போஜனத்தை கையில் எடுத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அழுது கொண்டிருக்கிற நீ இனி அழுது கொண்டால் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதோ தெய்வீக சமாதானம் உன் இல்லத்துக்குள் வெளிப்பட போகிறது. உன் அலங்கத்துக்குள் வெளிப்பட போகிறது. நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இப்பொழுது அலங்கம் இடிக்கப்பட்டதினாலே அங்கு என்ன நடக்கிறது? நீங்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய வாசிப்பை கேட்போம். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அஸ்தராஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரச ராஜாவுக்கு முன்பாய் வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் இதற்கு முன்பு ஒருபோதும் அவருடைய சமூகத்தில் துக்கமாக இருந்தது இல்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, உன் மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து
போது நாம் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? கவனியுங்கள், உன் அலங்கத்துக்குள்ளே சுகம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். இந்த அலங்கம் இடிக்கப்பட்டதுனாலே நெகேமியாவின் நாட்களிலே இவனுக்கு ஒரு துக்கம். ஒரு தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில துக்கம் வருகிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் போட்ட அலங்கம் இடிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வருகிறது. அநேக நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் என் வாழ்க்கையில் அந்த துக்கம், ஏன் என் வாழ்க்கையில் அந்த வருத்தம், ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் நெகேமியாவுடைய இருதயத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு துக்கம். ராஜா கேட்கிறார், ஏன்பா நீ துக்கமா இருக்கிற? உன் சரீரத்துல தான் வியாதி இல்லையே, ஏன் நீ துக்கமா இருக்கிறாய்? அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, என் எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே என் இருதயம் துக்கத்தோடு காணப்படுகிறது சொல்லுகிறார். அல்லேலூயா. அலங்கம் இடிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு காரியம் துக்கம். துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறேன். மீண்டும் உன் அலங்கத்தை கட்டி உன் துக்கத்தை கட்ட சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். எந்த காரியம் உன் அலங்கத்தை இடித்ததோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து இதோ உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு என் தேவன் 2 கரங்களை விரித்தவராய் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அண்டை வரும்போது இந்த காலை வேளையில் நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். கரமுயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த அலங்கம் இடிக்கப்பட்டதினாலே நெகேமியாவுக்குள்ள ஒரு துக்கம். இந்த அலங்கம் இடிக்கப்பட்டதினாலே என்ன வேதம் சொல்லுகிறது தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஓரேனியன் ஆகிய சத்பலாத்தும் அம்மோனியன் ஆகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்களே என்றார்கள். கவனிங்கள், அலங்கம் இடிக்கப்பட்ட போது முதலாவது துக்கம் வருகிறது, இரண்டாவது சத்ரு நம்மை நிந்திக்கிறார். நீ என்ன பெரிய மனுஷனா? உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ ஜெபம் கேட்கப்படாது, இப்படி என்று சொல்லி சத்ரு என்ன பண்ணுகிறான்? நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை சத்ருவினுடைய நிந்தையை கேட்டு சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களோ, முதலாவது கர்த்தருடைய அலங்கத்தை கட்ட போகிறார். கர்த்தருடைய அலங்கத்தை கட்டும் போது எந்த சத்ருங்களை நிந்தித்தானோ, எந்த சத்ருங்களை பரிகாசம் பண்ணினானோ, எந்த சத்ருங்களை இழிவாய் பேசினானோ, அதே சத்ருக்கு முன்பாக நீங்கள் சமாதானமாய் இருக்கிற நாட்களை கர்த்தர் இதோ சீக்கிரமாய் தரப்போகிறார். நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இழந்து போன நிம்மதியை கர்த்தர் மீண்டும் தரப்போகிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சுகம் வரப்போகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வரப்போகிறது. கர்த்தர் அலங்கத்தை கட்டி எழுத போகிறார். பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது. 3 கூட்டத்தினர் எழும்பி நின்று, ஓ ஹalleluya, நெகேமியாவின் நாட்களிலே ஜனங்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள், ஜனங்களை நிந்திக்கிறார்கள், விரோதமாய் இழிவான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒருவேளை இழிவான வார்த்தை கேட்டு கலங்கி வந்திருக்கிறீங்களா? இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, நான் அப்படி தப்பு பண்ணவே இல்லையே, ஆனால் இவங்க என்ன தப்பா பேசிட்டாங்களே. ஒருவேளை பரிகசிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ, உங்கள் அலங்கத்துக்குள்ள தெய்வீக சமாதானத்தை ஓ ஊழியக்காரன் நான் கட்டளையிடுகிறேன், ஆண்டவருடைய நாமத்தில் நின்று கட்டளையிடுகிறேன். உங்கள் இல்லங்களுக்குள்ள சமாதானம் கடந்து வருவதாக, உங்கள் இல்லங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருப்பதாக, உன் புருஷனுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக, உன் மனைவியுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக, உன் வருமானங்களில் சமாதானம் பெரிதாக இருப்பதாக. சமாதானத்தின் காரணம் நம்முடைய தேவன். இந்த பகல் வேளையிலே அலங்கத்தை ஆண்டவர் கட்டுவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அலங்கம் கட்டப்படாதது வரைக்கும் அலங்கத்துக்குள் சமாதானம் வர முடியாது. அலங்கம் கட்டப்படாதது வரைக்கும் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வர முடியாது. இந்த காலவேளை கர்த்தர் அலங்கத்தை கட்டுவதற்கு நம்முடைய ஒவ்வொருடைய கரத்தை ஆண்டவர் திடப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இந்த அலங்கம் இடிக்கப்படுகிறது. இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு இந்த அலங்கம் அல்லேலூயா கட்டி எழுப்பப்பட முடியாத நிமித்தமாய் ஒருபுறம் துக்கம், ஒருபுறம் நிந்தை, ஒருபுறம் துக்கம்,
மறுபுறம் நிந்தை. இந்த ரெண்டுக்கு நடுவிலே வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை தான் இந்த கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கியதினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்றைக்கு எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு அந்த எருசலேமுக்குள் சமாதானத்தை இழந்தார்களோ, அதே சமாதானத்தை கர்த்தர் மீண்டும் எருசலேமில் கொடுத்து எருசலேமில் களிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சில குடும்பத்தோடு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இதோ உன் குடும்பத்திலே களிப்பின் சத்தத்தை கேட்க போகிறார். இதோ உன் குடும்பத்தில் சந்தோஷத்தின் சத்தத்தை கேட்க போகிறார். இதோ உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க போகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. காரணம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம். எருசலேமில் அந்த களிப்பின் சத்தம், அந்த சமாதானம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அலங்கம் கட்டி முடிந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கும் போது அலங்கத்துக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அலங்கம் கட்டி முடிந்த போது அலங்கத்துக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். இந்த காலையில் தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், அவருடைய வல்லமையினாலே உன் குடும்பத்தில் ஒரு வல்லமையான அலங்கத்தை அவர் கட்டுகிறார். அலங்கத்தை அவர் கட்டுகிறார். அந்த அலங்கத்துக்குள் இருக்கிற உன் குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டு. அவருடைய வல்லமையான அலங்கத்துக்குள் இருக்கிற குடும்பத்திலே நிச்சயமாய் தெய்வீக சமாதானம் உண்டு. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ராஜாவை இந்த பகல் வேலை மகிமைப்படுத்தலாமா? ஒருவேளை அலங்கை இடிந்து போய் கிடக்கலாம். சத்துரு கடந்த நாட்களும் அலங்கத்தை இடிச்சிருக்கலாம். சத்துரு கடந்த நாட்களும் அலங்கத்துக்குள்ள வந்து நிம்மதியை கெடுத்திருக்கலாம். ஒருவேளை இரவு நேரத்தில் சொப்பனத்தில் கூட அவன் சவால் விட்டிருக்கலாம். உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன், உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு சத்துரு சவால் விடலாம். ஆனால் சவால்களை முறித்து எறிந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஒரு அலங்கத்துக்குள் ஒரு சமாதானம். அலங்கத்துக்குள் ஒரு சமாதானம். இந்த பகல் வேளையில நன்மையான தேவனுடைய பிள்ளையை, அலங்கம் கட்டப்பட்டால்தான் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டு. ஆமென். அலங்கம் கட்டப்படாதது வரைக்கும் நிந்தைகளையும் பரிகசங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். என்னை கட்ட சொல்கிறவன் அலங்கத்துக்குள் சமாதானம் இருப்பதாக. அல்லேலூயா. அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும்னா முதல்ல அலங்கம் இருக்கணும். அலங்கம் கட்டப்படணும். அநேக கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்தில் அலங்கம் இல்லை. ஏதோ ஒரு பாதுகாப்பின் பெட்டகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் எனால் எத்தனை ஆயிரம் பேர் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் அது ஒன்றும் என்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லு, என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் எனக்கு விரோதமாய் பாளையம் எழுப்பினாலும் என் இருதயம் பயப்படாது. காரணம், நான் நம்பி இருக்கிற ஒரு அலங்கம் உண்டு. அது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, 10,000 அல்ல, எத்தனை ஆயிரங்கள் என்பே எனக்கு பக்கத்துல விழுந்தாலும் என் கண்களால மட்டும்தான் அதை காண்பேன். துன்மார்க்கனுக்கு வருகிற பலனை காண்பன தவிர எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு அலையில சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருடைய நாமம் இந்த நல்ல காலை வேளை மகிமைப்படட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நம்முடைய அலங்கத்துக்குள் சமாதானம் வரும்? வேகமாய் 3 காரியங்கள் நேரம் நமக்கு இல்லை, ஆனாலும் விளக்க முடிகிற அளவுக்கு நான் விளக்கி உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். எப்பொழுது நம்முடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வரும்? இந்த நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து தான் சில வார்த்தைகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். கவனிக்க அழைக்கிறேன். வாசிக்க போகிறோம். முதலாவது காரியம், நம்முடைய அலங்கத்துக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க போகிறோம் 2ஆம் அதிகாரத்தில் நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை ஒரு வாசிக்க நாம் கேட்க போகிறோம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகரத்தை சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்கு செய்யும்படி
என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவனுக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்தது இல்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். கவனிங்கள், முதலாவது பேச போகிறேன். இப்பொழுது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தகவல் வருகிறது? நெகேமியாவுக்கு தகவல் வருகிறது. நெகேமியாவின் இருதயம் கலங்குகிறது. ஐயோ, எருசலேமின் அலங்கம் இருக்கும் வரைக்கும் சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆனால் இப்பொழுது நிம்மதி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ராஜாட்ட ஒரு பர்மிஷன் கேட்கிற. ராஜா, எனக்கு ஒரு காரியத்தை செய்வீங்களா? அப்பா, ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தை ஜெபிக்கிறேன், ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாவது நீர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இந்த அலங்கத்தை, இந்த எருசலேமை கட்டுவதற்கு எனக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கும் போது ராஜாவுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. நடந்தது என்ன வேதம் சொல்கிறது பாருங்கள். ராஜா, எப்பா நீ போப்பா, கட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்ன போது 12ஆம் வசனத்தை அவன் போன உடனே கட்டல. என்ன செய்கிறான்? இன்னைக்கு உங்க குடும்பத்துல சமாதானம் வரணும்னா என்ன செய்யணும்? கவனிங்கள், அவன் சொல்கிறார் பாருங்கள். 12ஆம் வசனத்திலே, ராத்திரியிலே எழுந்து நகரத்தை சோதனை செய்தே. 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்துல தெய்வீக சமாதானம் வரணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பார்வையிட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணுமா? பார்வையிட வேண்டும். என்ன பார்வையிட வேண்டும்? எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதன் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதனுடைய வாசல்கள் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறது. இத பகல்ல போய் பார்த்தா கண்டிப்பா சத்துவதை தடை பண்ணுவான்னு தெரிஞ்சு இந்த நெகேமியா என்ன செய்றாருன்னா, இதை எப்படி கட்டலாம், எப்படி சரிபடுத்தலாம் என்று அந்த எருசலேமுக்கு நேராய் கடந்து போய் அதை பார்வையிடுகிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான கேடுகளுக்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில நிம்மதி கேடுக்கு காரணம் என்ன? ஏன் என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணியும் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில சர்ச்சுக்கு போயும் சமாதானம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில தசமபாகம் கொடுத்து சமாதானம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைப்பீர்களா? உங்களை பார்த்துதான் கட்ட பேசுகிறார். நீ சிலதை பார்வையிட வேண்டும். நீ சிலதை பார்வையிட வேண்டும். எங்கே நான் தவறு இருக்கிறேன்? எங்கே என் வாழ்க்கையில் தவறுகள் இருக்கிறது? என் நேரம் இடிக்கப்பட்டது, எப்படி இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சரியாய் பார்வையிட்டால் மாத்திரமே நம்மால் அலங்கத்தை கட்ட முடியும். அலங்கத்தை கட்டினால் மாத்திரமே சமாதானம் நம்முடைய அலங்கத்துக்குள்ளே கடந்து வரும். அடிக்கடி உங்களை நீங்களே பார்வையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை வாழ்க்கையை பார்வையிட வேண்டும். நான் ஆண்டவருக்கு பிரியமாய்த்தான் இருக்கிறேனா? ஆண்டவர் விரும்புகிறபடிதான் வாழுகிறேனா? ஆண்டவருக்கு சித்தத்தின்படிதான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி பார்வையிடுகிறவர்களாய் மாற வேண்டும். நெகேமியா பார்வையிடுகிறான். எப்படி பார்வையிடுகிறான்? வேதம் சொல்கிறது பாருங்கள். ராத்திரியில அழகா ஒரு மிருகத்தை கூட்டிட்டு அவன் புறப்படுறான் பாருங்கள். எப்பொழுது அவன் பார்வையிடுகிறான்? வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு நிமிஷம் 12ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நான் சில மனுஷனை கூட்டிக் கொண்டு எப்ப எழும்புறான்? சத்தமா சொல்லுங்க, எப்ப எழும்புகிறார்? ராத்திரி எழுந்து நகரத்தை சோதனை செய்து. 15ஆம் வசனம், அந்த ராத்திரியிலே நான் ஆற்று ஓரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். இப்போ நெகேமியா எப்ப பார்வையிடுகிறார்? ராத்திரி நேரம் பார்வையிடுகிறார். கவனிங்க, எப்ப பார்வையிடுகிறார்? ராத்திரியில பார்வையிடுகிறார். ஏன் ராத்திரியில பார்வையிடுகிறார்? மத்தேயு சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார். சாத்தான் எப்ப கலைகளை வளர்ப்பான்? ராத்திரி நேரத்துல தான். நம்ம வாழ்க்கையிலே எப்பொழுது சாத்தான் நம்மை தவற பண்ணுவான் தெரியுமா? இரவு நேரம். ஆகவே தான் நெகேமியா என்ன செய்றான்? ராத்திரியில எழும்பி இருட்டோடே அந்த பட்டணத்துக்கு போறான். அங்கே
போயிட்டு வேதம் சொல்லுது, அன்று ராத்திரி நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பினேன். கவனிங்க, எப்ப பார்க்கணும் தெரியுமா? ராத்திரி நேரம். என்னை கேட்கிற விசுவாசிகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு ராத்திரி படுக்க போயிட்டா அந்த தூக்கம் வந்துட்டுன்னா மறுநாள் காலையில விடுஞ்சு கோழி கூவுறது வரைக்கும் இடியே விழுந்தாலும் என்ன கேட்காது, சத்தமே கேட்காது, எழும்பவே மாட்டாங்க. ராத்திரி நேரத்துல எழுப்பி ஜெபிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா, நீங்கள் பார்வையிடுகிறீர்கள். இருப்பீர்களால் அலங்கத்தை கட்டுகிறீர்கள். நீங்கள் அலங்கத்தை கட்டுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாய் சமாதானம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ராத்திரி நேரம் எழுப்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அதுதான் இவ்வளவு நேரம் பேசணும். நெகேமியா ராத்திரியோடு ராத்திரி போறாரு. ஆற்றவர் இரவு நேரத்திலே போவது கொஞ்சம் கடினமான காரியம். வெளிச்சம் இருக்காது, அனுகூலமான காரியங்கள் இருக்காது, சாதகமான அனுபவங்கள் இருக்காது. ஆனாலும் இரவு நேரத்தில் அவன் எழும்புகிறான். ராத்திரியோடு ஆற்றோரமாய் போகிறான். என்ன நடக்கிறது? அங்கே போய் அந்த ராத்திரி நேரத்தில் எப்படி அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்பதை அவன் கண்ணோக்குகிறான். என்னை கேட்கிற தேவ பிள்ளை, அநேக முன்னாடி கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் கிறிஸ்தவ வீடுகள்ல ஜெபம் கேட்கும், ஜெப சத்தம் கேட்கும். தனியா உட்கார்ந்து சில ஜெபம் பண்றதை கேட்டிருக்கிறோம். ஆனா இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம் தூங்குவது நிமித்தமாய் குடும்பங்களில் இருக்கிற அலங்கங்கள் இடிந்து சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ராத்திரி நேரத்தில் எழுப்பி பார்வையிடு. ராத்திரி நேரத்தில் எழுப்பி பார்வையிடு. இரவு திருடன் வருகிறது போல வருவேன் என்று ஆண்டவர் சொல். திருடன் வருகிற நேரம் இந்த ராத்திரி. இன்னைக்கு அநேக குடும்பங்களை திருட உள்புகுந்துட்டா. திருடன் என்றால் பிசாசு. நம்ம ஏதோ பெட்ஷீட்டை எடுத்து மூடி தூங்கிறோம். ஆனால் சத்து நம்முடைய வீட்டுக்குள்ள குடியேறி இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். இரவு நேரத்தில் எழுப்பி ஜெபிக்கும் போது அநேக நேரத்தில் நாம் சத்துருவை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. எத்தனையோட ஆண்டவர் பேசுகிறார். வேதம் சொல்லுகிற சூலேமித்தியை குறித்து வேதம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் எப்ப நேசரை தேட புறப்பட்டா தெரியுமா? ராக்காலங்களில். ஆமென், ஆமென். ராக்காலங்களில் எழுப்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ராக்காலங்களில் எழுப்பி உட்கார்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான இருக்க கற்றுத்தாருங்களை கேளுங்கள். ராக்காலங்களில் எழுப்பி உட்கார்ந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானது எது என்பதை கற்று கேளுங்கள். இயேசுநாதர் ராத்திரி முழுவதும் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுநாதருடைய ஊழியத்தில் இவ்வளவு பெரிய மிராக்கிள், இவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடப்பதற்கு காரணம் இரவு நேரத்தில் அவர் எழுந்து ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இரவு பார்வையிடுகிற அனுபவம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ராத்திரி திடீர்னு ஒரு சத்தம் கேட்பா நம்ம எழுப்பி அப்படியே ஒரு சுத்துவோம். யாராவது வந்திருக்காங்களா, ஏதாவது திருட வந்திருக்கிறானா, இல்ல ஏதாவது ஒரு காரியம் நடக்கா, ஏதாவது துஷ்ட மிருகம் வந்துட்டா அப்படின்னு வீட்டு பக்கத்துல ஒரு சத்தம் கேட்டா எழுப்பி லைட் போட்டு பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையை எத்தனை பேர் பார்வையிடுகிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எத்தனை பேர் பார்வையிடுகிறோம்? பார்வையிடுகிற நெகேமியாக்களாய் இன்னைக்கு நாம் மாறியாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்வையிட வேண்டும். இரவு நேரத்தில் தனிமையாக ஆண்டவரே பாருங்க, அந்த வசனம் தெளிவா சொல்லு பாருங்க. நெகேமியா என்ன செய்யலாம் பாருங்க. 12ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கு என்ன பண்ணவில்லை, அறிவிக்கவில்லை. நான் ஏறி போற மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருக்கவும் இல்லை. தனிமையா போறாரு ராத்திரி. எதை குறிக்கிறது? இரவு நேரத்தில் தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென். இரவு நேரத்தில் தனி ஜெபம் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இன்னைக்கு ஏன் பெரிய ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ண பிறகு கூட நம்ம வீட்டுல சமாதானம் இல்லை. நம்ம வீட்டுல ராத்திரி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமா வீட்டுக்குள்ளே சமாதானம் வரும். யார் உங்களை பார்க்கலாம்? நீங்க ஜெபிக்கிறதை யாருமே பார்க்க வேண்டாம். நீங்க ஜெபிக்கிறதை, நீங்கள் ஆண்டவரோடு பேசுறதை யாருமே பார்க்க வேண்டாம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரதிபலனை வெளியரங்கமாய் அவர் உங்களுக்கு கொடுப்பார். வேதம் சொல்ற அந்த இடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு வெளியரங்கமான பிரதிபலனை கொடுக்கும். நெகேமியாவே, நீ இருட்டோடு எழுந்து ஆற்றோரமாய் போய் தனித்தவனாய் பார்வையிடும் போது இடிந்து போல அலங்கத்தை கட்டுவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வீட்டுக்குள்ள ஒரு வேளை சமாதானத்தை இழந்து விட்டீர்களோ, வீட்டுக்குள்ள ஒரு வேளை சந்தோஷத்தை இழந்து விட்டீர்களோ, ஒரு காலம்
பாடலின் சத்தம், ஆராதனையின் சத்தம், துதியின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தத்தினால் நிறைந்திருந்த போது வீடு ஒரு குட்டி பரலோகமாயிருந்தால் இன்றைக்கோ வீட்டின் சமாதானத்தை இழந்துவிட்டாயோ? மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், இரவு ஜெபத்தை இனி அதிகரித்துக் கொள். இது ஒரு நேரத்தில் ஆண்டவரோடு போராடு, தனித்திருந்து போராடுங்கள். நிச்சயமாகவே உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரணும்னா வேற பணத்தினால சமாதானத்தை சம்பாதிக்க முடியாது. உலக ஆசீர்வாதத்தினால சமாதானத்தை சம்பாதிக்க முடியாது. சமாதானத்தை சம்பாதிக்க ஒரே ஒரு வழி, இரவு நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் சமாதானத்தை தந்து நம்மை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி இரண்டாவது காரியத்துக்குள் கடந்து போகிறேன். நேரம் முடிந்து விட்டதானாலும் ஒரு 5 நிமிடத்தினுடைய வார்த்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திரும்பிக் கொள்ளுவோம். எப்பொழுது நம்முடைய அலங்கத்துக்குள் சமாதானம் வரும்? ஒன்று, நாம் ராத்திரி நேரங்களில் பார்வையிடும் போது. 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதில் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நான் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்ன நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தங்கள் நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இரண்டாவது காரியத்தை கவனிங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தை அவர் தருவார். அல்லேலூயா. என்ன தீர்மானம் பண்ணுகிறார் பாருங்கள், நாம் இனி நிந்தைக்குள்ள இருக்கவே கூடாது. அதுக்காக நான் என்ன கட்ட போறேன்? அலங்கத்தை கட்ட போறேன் தீர்மானம் பண்றான். அலங்கம் கட்டுறது சாதாரண காரியம் இல்லை. நல்ல கவனிங்க, அலங்கத்தை கட்டுறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒருவேளை இந்த சபையை நம்ம கட்டிட்டோம், சபையை கட்டி முடிச்சிடலாம். ஆனா அலங்கம் கட்டுறது கொஞ்சம் கடினம், அலங்கம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். நான் வாசித்த வசனம் சொல்ல 19ஆம் வசனத்துல 3 விதமான சத்துருக்கள் அந்த பட்டணத்துல உண்டு. 3 விதமான சத்துருக்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்க? இவர்களை கட்ட விடாதபடி தடை பண்ணுவார்கள். தேவ பிள்ளையே, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுதுறான்னு நினைக்கும்போ பிசாசு முதல்ல பிடிக்கிறது எங்க தெரியுமா? உங்க சரீரத்தை. நல்ல சொல்லுங்க, சரீரத்துல ஒரு ஏதோ ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நீ ஜெபிக்க வேண்டாம், உனக்கு பலவீனமா இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் உங்களை சரீரத்துல பலவீனத்தை காட்டி அவன் உங்க ஜெபத்தை தட்டும். அந்த இதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன செய்வானா, குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஜெபம் பண்ண உட்காரும் போதான் ஒரு பிள்ளை வந்து கேட்க, எனக்கு சாப்பாடு இப்ப போட்டு தந்துதான் ஆகணும். அப்பதான் அவங்க புருஷன் சொல்ல, எனக்கு இப்ப சாப்பாடு போடு. இப்படி சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை தவறுதலாய் நம்முடைய ஜீவியத்துல கொண்டு வந்து விடுவோம். அதனால்தான் இப்ப ஒரு தீர்மானம் பண்ணா, செத்தாலும் சரி நாங்கள் அரங்கத்தை கட்ட போகிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எல்லாரும் தீர்மானம் பண்ணுவோம். எப்போ நியூ இயர்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இந்த வருஷம் நான் கண்டிப்பா பைபிளை ஒரு முறையாவது படிச்சு முடிப்பேன். இந்த வருஷம் டெய்லி 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுவேன். இந்த வருஷம் தசமபாகத்துல உண்மையா இருப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஒரு மாசம் அப்படியே சவுட்டி பிடிச்சு போகும். அடுத்த மாசம் அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். ஆனா நெகேமியாவை பாருங்க, நாம் இனி நிந்தை கொள்ளாதபடி அலங்கத்தை கட்டுவோம் என்று தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார். இந்த காலையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா? தீர்மானம் பண்ணுங்க. நான் இனி கர்த்தருக்காக வாழுவேன், உண்மை ஆண்டவருக்காக வாழுவேன், தேவ சபையில் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்கு சாட்சியா நிற்பேன். ஹல்லேலூயா. உபவாசம் வாரத்தில் ஒரு நாளாவது நான் உபவாசம் ஜெபம் பண்ணுவேன். சில தீர்மானங்களை நீங்க எடுங்க. நிச்சயமா உங்க குடும்பத்தில் கர்த்தர் இழந்து போன சமாதானத்தை அவர் கொடுக்க போகிறார். ஜெபிக்க வேண்டிய கடமை, உபவாசம் இருக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை, தீர்மானம் எடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை, எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியா இருக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கிரியை செய்கிறவர் கர்த்தர். தீர்மானத்தில் உறுதியா இருங்க. வேதம் சொல்லுது பாருங்க, இனி நாம் நிந்தைக்குள்ளாதபடி. ஏன் நிந்தை? அலங்கை இடித்து கிடக்குது. இந்த அலங்கத்தை நான் கட்ட போறேன்ற ஒரு தீர்மானம் இருதயத்துல வந்த உடனே, நல்ல கவனிங்க, நீங்க தீர்மானம் எடுத்த உடனே பிசாசு என்ன பண்ண ஆரம்பிப்பான்?
போராட ஆரம்பிப்பான். கவனிக்கணும், நீங்க ஒரு தீர்மானம், இனி நான் ஒழுங்கு இந்த வருஷம் தவறாம எல்லா சர்ச்சில் உள்ள எல்லா ஆராதனையும் போவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் என்ன வரும்? பிரச்சனை வரும். அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கீழே நீங்க வாசித்து பாருங்க, அவர்கள் தங்களை நல்ல வேலைக்கு தங்களை திட்டப்படுத்தினார்கள். 19ஆம் வசனத்தை சத்துரு வந்துட்டான் பாருங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோலத்துக்கிட்டு வந்துட்டான். நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசிங்க, விளக்க நேரம் இல்லை. அலங்கத்தை கட்டுறதுக்கு எனக்கு எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலையும் இந்த 3 சத்துருக்களும் தடையா வந்தாங்க. 3 சத்துருக்களும் தடையா வந்தாங்க. ஆனா அத்தனை தடைகளை தூக்கி போட்டுட்டு இவர் எழுந்து கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? 1, எழுந்து கட்டுவோம். 18ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் எழுந்து கட்டுவோம். 2, அவங்க எடுத்த தீர்மானத்துக்கு என்ன தெரியுமா? 20ஆம் வசனம், நாங்கள் சத்துருக்களோடு சம்பந்தம் கலக்கவே மாட்டோம். யாரு? இந்த 3 சத்துருக்கள் சொன்னாங்க, இப்ப நாங்களும் உங்க கூட வரோம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து சர்ச்சை கட்ட ஆலயத்தை அலங்கத்தை கட்டுவோம். இவங்க சொன்னாங்க, இல்ல, எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களை கொண்டுதான் என்ன பண்ண போறாரு? கட்ட போறாருன்னு சொல்லி சத்துருவோடு சம்பந்தம் கலக்க மாட்டோம்னு தீர்மானம் பண்றாங்க. 3 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுது, சத்துரு எவ்வளவு தடுத்தாலும் நாங்க சத்துருவுக்கு பிடிக்க நிற்க மாட்டோம். எழுதி வச்சுக்கோங்க, வீட்டிலே வாசிங்க, இருந்து வாசிங்க பைபிளை. நெகேமியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம், இவங்க பாதி வரைக்கும் அலங்கு கட்டப்படும் போது திரும்ப வந்து சத்துரு தடை பண்றான். அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நீ என்ன தடை பண்ணாலும் நாங்க கட்டுறதை நிறுத்தவே மாட்டோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம், எத்தனை தடை வந்தாலும் உபவாசிக்கிறத விட்டு விட மாட்டேன், ஜெயிக்கிறத விட்டுற மாட்டேன், ஆராதிப்பதை விட்டுற மாட்டேன், தேவனுக்காய் சாட்சியை நிற்பதை விட்டுற மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தருடைய குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். 3வது காரியத்தை சொல்லிட்டு போறேன். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், நெகேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட போது கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலரையும் பாடகர்களையும் நியமித்தார். நல்ல கவனிங்க, குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் தீர்க்கதரிசனமாய் சொல்றேன், கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய அலங்கத்தை கட்டி இருக்கிறார். இந்த அலங்கத்தை கட்டினது உண்மை, ஆனால் இந்த அலங்கம் காக்கப்பட வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த அலங்கம் காக்கப்படணும்னா வேதம் சொல்லுது, உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும்னா, உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரணும்னா பாடகர்களை என்ன பண்ணானா ஏற்படுத்தினான். இது எதை குறிக்கிறது? உங்க வீட்டுக்குள்ள துதியின் சத்தம் எழுத வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள நல்ல பாடல்கள் சத்தம் எழுப்பணும். சினிமா பாட்டை போட்டு வீட்டுக்குள்ள சாத்தானை ஏற்கிறாதீங்க. நல்ல ஆண்டோடைய பாடல்களை போட்டு உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை வர வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. அவங்க நினைச்சுதான் தெரியுமா, அலங்கத்தை கட்டி முடிச்சு டோர்லாம் போட்டுட்டு இனி டோர் இவன் பேத்துட்டு வரக்கூடாது, சத்துரு பேத்துட்டு வரக்கூடாது. 1 காவலாளியை நியமித்தார். யார் காவலாளி தெரியுமா? நீங்களும் நானும் தான் நம்முடைய குடும்பத்தின் காவலாளிகள். அல்லேலூயா. நீங்கள் நாம் தான் நம்முடைய வீட்டின் காவலாளிகள், நாம் தான் வீட்டினுடைய உத்தரவாதிகள். உங்களை கர்த்தர் அந்த வீட்டில் ஒரு குடும்ப தலைவியாய், குடும்ப தலைவராய் இந்த குடும்பத்தில் கர்த்தர்களை வைத்திருப்பார்கள். நீங்கள் தான் அந்த வீட்டினுடைய காவலாளிகள். இந்த காவலாளியாய் மாத்திரமல்ல, உங்க வீட்டில் துதியின் சத்தம் எழுத வேண்டும். எந்த வீட்டுக்குள்ள துதியின் சத்தம் எழும்புதோ அந்த வீட்டுக்கு விரோதமாய் சத்துரு எழுத முடியாது. வீட்டில் தேவ பிரசன்னங்கள் வெளிப்படும். இந்த வீட்டில் கர்த்தர் அந்த ஜனங்கள் அவர்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, அவன் பாடகர்களை நியமித்தான். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், பூமியின் கொடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க. வீட்டுல உட்கார்ந்து தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உங்க வீட்டுல துதி எழும்பட்டும், வீட்டுக்குள்ள துதி எழும்பட்டும், வீட்டுக்குள்ள சமாதானம் கலந்து வரும். 3 காரியத்தை சொல்றேன். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரணும்னா எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமில் அலங்கம் இடிந்து போனது. அலங்கம் இடிந்தது நிமித்தமாய் அவர்கள் துக்கிக்கப்பட்டார்கள், அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், சத்துருவினால் பரிகசிக்கப்பட்டார்கள். அதே அலங்கம் கட்டப்பட்ட போது இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் எருசலேமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா,
இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்க அலங்கத்துல ஒரு சமாதானம் வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ராத்திரி நேரத்தில் பார்வையிடுங்கள். இரண்டாவது சொல்லுகிறேன், தீர்மானம் பண்ணுங்கள். மூன்றாவது சொல்லுகிறேன், உங்க வீட்டிலே பாடகர்களை ஏற்படுத்துங்கள். அல்லேலூயா. நல்ல துதி சத்தம், நல்ல பாடலின் சத்தம். நான் ரொம்ப விளக்கல, நேரம் முடிந்து போகுது, வேகமாய் போகிறேன். நல்ல துதி சத்தம், நல்ல பாடலின் சத்தம், நல்ல ஆராதனையின் சத்தம் உங்க வீட்டிலிருந்து துதிக்குமே. ஆனால் உங்க வீட்டுக்குள்ளே சமாதான கேடுகளை கொண்டு வருகிற எந்த சங்கம் உங்க வீட்டுக்குள்ளே ஏறுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். கண்களை மூடுவோமா, தேவ சமுத்திரம் முழங்கல் விடுவோமா? இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சமாதானத்தை தருவாராக. உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக. அலங்கத்துக்குள்ள ஒருவேளை சமாதானத்தை இழந்து போய் கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீர்களோ, என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கற்று தருவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் சொல்லமா. சமாதான நீங்க தானே, சர்வ வல்லவரும். இயேசு நீங்க இருக்கையில ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலே சமாதான காவலாய் வெளிப்படுங்கப்பா. அநேக குடும்பங்களிலே சமாதான சமாதானத்தை இழந்ததுனால தற்கொலைக்கு நேராய் போகிறார்கள். சமாதானத்தை இழந்ததுனால கண்ணீரோடு இருக்கிறார்கள். சமாதானத்தை இழந்ததுனால் என்ன செய்வோம் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று சொன்னீங்களப்பா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று சொன்னீங்களே. என்னுடைய சமாதானத்தை வைத்துக் கொண்டு சொன்னீங்களே. இந்த ஆதாரத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. அலங்கத்தில் சமாதானம் இல்லைப்பா. ராத்திரி நேரத்தில் பார்வையிடுங்கள், சோதனை செய்யுங்கள். ஏன் வாழ்க்கையில் சமாதானம் சோதனைப்பட்டு ஜெபியுங்கள். 2 தீர்மானம் எடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருப்பேன். தசமபாகத்தில் உண்மையாக இருப்பேன். காணிக்கையில் உண்மையாக இருப்பேன். ஆராதனையில் உண்மையாக இருப்பேன். ஆண்டுடைய காரியத்தில் உண்மையாக இருப்பேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். 3, உங்க வீட்டில் பாடலின் சத்தம் துரைக்கட்டும். உங்க வீட்டில் நீங்க காவலாளிகள். நீங்க தான் உங்க வீட்டுக்கு காவலாளி. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் காவலாளி. உங்க வீட்டில் பாடலின் சத்தம் துரைக்கட்டும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோகத்தின் ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நேசிக்கிறவர்கள் சுயத்திருப்பார்கள். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி 122 சங்கீதம் 6-7 வசனத்தை கொண்டு கர்த்தர்களோடு பேசும் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க அழகா என்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க, எங்க அலங்கங்களுக்குள் சமாதானம் வரணும்னா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. எருசலேமின் சமாதானம் எடுபட்டு போயிற்று. அதே அலங்கத்தை நெகேமியா கட்டி முடித்த போது எருசலேமின் கழிவு தூரத்தில் கேட்கப்பட்டது. எங்களோடு பேசி எங்க வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானம் வருவதற்கு நெகேமியாவை போல ராத்திரி நேரங்களில் நாங்கள் பார்வையிடுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றும், தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றும், பாடகர்களையும் காவலர்களையும் நாங்கள்
நியமிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இவர்களை செய்து உடைய அலங்கங்கள் எல்லாம் சமாதானத்தால் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கருத்தில் முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறது. வாரம் நம்முடைய பிள்ளைகள் போகிற பிரயாணங்கள், செய்கிற வேலைகள், எடுக்கிற முயற்சிகள், கைகளின் பிரயாசங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த சீக்கிரமாய் நாங்கள் சபையாய் கூடி நம்மை ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தாரும். எங்களை தரைவிட்டு தாழ்த்துகிற கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சிநேகம் பாதுகாப்பும் இன்னும் சகல நாட்களில் சகல பரிசுத்தவான்களோடு விசேஷமாய் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாள் ஆராதித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் தங்கியிருந்த ஆசீர்வாதமாய் நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.